ஜபமாலை அன்னையே இறையன்பின் பாலமே இயேசுவிடம் எம்மையே அழைத்துச் செல்லும் உந்தன் ஜபமாலை வாழ்க ஜபமாலை வாழ்க. ஜபமாலை அன்னையே இறையன்பின் பாலமே இயேசுவிடம் எம்மையே அழைத்துச் செல்லும் உந்தன் ஜபமாலை வாழ்க ஜபமாலை வாழ்க. ஜபமாலை அன்னையே இறையன்பின் பாலமே இயேசுவிடம் எம்மையே அழைத்துச் செல்லும் உந்தன் ஜபமாலை வாழ்க ஜபமாலை வாழ்க. அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி பொதுக்காலம் 28ஆம் வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம். தூய பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1 முதல் 7 முடிய. கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள உரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடம் இருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். ஜோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 வசனங்கள் 29 32 வரை. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது. இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு ஜோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. ஜோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாயிருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியில் இருந்து வந்தவர்.
ஆனால் இங்கு இருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் ஜோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கு இருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் இயேசுவை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன் என்கின்றார். இவ்வசனமானது இறைமகன் இயேசு பெற்றிருந்த 2 விதமான பிறப்புகள் பற்றி பேசுகின்றது. அதே வேளையில் மனிதர்களாகிய நமது வாழ்விலும் நாம் அடைய வேண்டிய 2 விதமான பிறப்புகளை பற்றியும் மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறது. முதல் பிறப்பானது நமது உடல் சார்ந்தது, ஒரு குறிப்பிட்ட இனத்தில், குலத்தில், குடும்பத்தில் பிறப்பது. இயேசுவை பொறுத்த அளவில் அது யூத இனம், தாவீது குலம், யோசேப்பு மரியாவின் குடும்பம். நம்மை பொறுத்த அளவில் அது வேறொரு இனமாக, குலமாக, குடும்பமாக இருக்கின்றது. இரண்டாவது பிறப்பானது உள்ளம் சார்ந்தது. ஒரு மனிதர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவதன் காரணமாக புதிய மனிதராக, புதிய பண்பு நலன்கள் கொண்டவராக தன்னை மாற்றிக்கொள்வது. இப்படிப்பட்ட இரண்டாவது பிறப்பு அல்லது மறுபிறப்பு ஒரு மனிதர் தான் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை உணரச் செய்கிறது. இதையே புனித பவுல் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் வல்லமையுள்ள இறைமகன் என்று இயேசுவை பற்றி குறிப்பிடுகின்றார். யோவான் 3:5 இயேசு நிக்கோதேமை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்று இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று சொல்கின்றார். தண்ணீரால் பிறப்பது உடல் சார்ந்த பிறப்பிற்கும், தூய ஆவியால் பிறப்பது உள்ளம் சார்ந்த பிறப்பிற்கும் அடையாளமாக இருக்கின்றன என்று நாம் பொருள் கொள்ளலாம். இவ்வாறு உள்ளம் சார்ந்த அளவில் பிறப்பதையே மறுபடியும் பிறத்தல் என்று இயேசு கூறுகின்றார். யோவான் 3:7. இன்றைய நற்செய்தியில் சுட்டிக்காட்டப்படும் யோனாவின் அடையாளத்தையும் நாம் இதோடு தொடர்புபடுத்தி சிந்திக்க முடியும். மீனின் வயிற்றில் 3 நாட்களாக தங்கியிருந்த பின்பு அதிலிருந்து வெளிவந்த யோனாவின் வாழ்வு வேறு, அதற்கு முன்பு இருந்த யோனாவின் வாழ்வு வேறு. யோனா முதலில் கடவுளின் வாக்கை மீறுபவராக இருந்தார். கடவுளின் திருமுன்னிலிருந்து ஓடி ஒளியக்கூடியவராக இருந்தார். ஆனால் மீனின் வயிற்றில் 3 நாள்கள் இருந்த பின்பு அதே யோனா கடவுளின் வாக்கிற்கு கீழ்ப்படிந்து நினிவே மாநகருக்கு சென்று நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவராக மாறினார். இது யோனாவின் உள்ளம் சார்ந்த பிறப்பை சுட்டிக்காட்டுகின்றது. அதுபோல யோனாவின் போதனையை கேட்கும் முன்பு நினிவே மக்களின் வாழ்க்கை முறை வேறு விதமாக இருந்தது. அவரது போதனையை கேட்ட பின்பு அவர்களது வாழ்க்கை முறை வேறாக மாறியது. யோனாவின் போதனையை கேட்டு அவர்கள் மறுபிறப்பு அடைந்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. நம் நாட்டில் உள்ள பிராமணர் சமூகத்தினரிடையே நிலவும் பூணூல் அணியும் சடங்கு ட்வைஸ் பார்ன் செரமனி என்று சொல்லப்படுகின்றது. அதாவது 2ஆம் பிறப்பு சடங்கு என்பது அதன் பொருள். அன்புக்குரியவர்களே, 2வது வகை பிறப்பாகிய உள்ளம் சார்ந்த பிறப்பு இல்லாமல், அதாவது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட வாழ்வு இல்லையே. முதல் வகை பிறப்பினால், அதாவது மனிதராய் பிறந்ததால் எந்த அர்த்தமும் இல்லை. இதையே புனித பவுல் புதிய படைப்பாவதே இன்றியமையாதது என்கின்றார். கலாத்தியர் 6:15. உயிர்ப்பு விழாவின் போது பாடப்படும் பாஸ்கா புகழுரையில், இத்தகைய மீட்பின் பயனை யாம் பெறாவிடில் பிறந்ததால் எப்பயனும் இல்லையே என்ற வரிகள் வருவது இவ்வுண்மையையே நமக்கு பறைசாற்றுகின்றது. ஜெபம். இறைவா, ஒவ்வொரு நாளும் உமது ஆவியின் வரங்களால் நிரப்பப்பட்டு புதிய மனிதர்களாக வாழ்வை வாழ வரம் தருவீராக. ஆமென்.
எனக்கென ஒரு வரம் நான் கேட்பேன், எதிலும் உன் முகத்தை தினம் பார்ப்பேன். எனக்கென ஒரு வரம் நான் கேட்பேன், எதிலும் உன் முகத்தை தினம் பார்ப்பேன். உயிருள்ள உடலில் உன்னொளி பெருக்கி உன்னில் தினம் வாழ என்னை அபிஷேகம் செய்யும் ஆவியே, என்றும் ஆளுமை செய்யும் ஆவியே. எனக்கென ஒரு வரம் நான் கேட்பேன், எதிலும் உன் முகத்தை தினம் பார்ப்பேன். உள்ளத்தில் இருந்திடும் ஒளியாவி அன்பினை என்னுள் பெருக்காதா? அகிலத்தை காத்திடும் உயிராவி அமைதியை எனக்கும் அளிக்காதா? மாண்பினை தந்திடும் இறையாவி மகிழ்ச்சியை மனதில் ஊட்டாதா? நீ தந்தாய் எனக்கும் வாழ்வின்று, இதுவே என் வாழ்வில் பெரும் வரவு. எனக்கென ஒரு வரம் நான் கேட்பேன், எதிலும் உன் முகத்தை தினம் பார்ப்பேன். இறைவா கனிவினை எனக்கும் தந்திடுவான். பண்பினை புகட்டும் பரிசுத்தரே பாசத்தின் பாதையை காட்டிடுவான். நீதியை என் மனம் தினம் நாட உணர்வை தாராயோ, உன் அன்பு அனலாய் என் நெஞ்சம் என்னாலும் வாழ்ந்தால் தழைக்காதோ. எனக்கென ஒரு வரம் நான் கேட்பேன், எதிலும் உன் முகத்தை தினம் பார்ப்பேன். உயிருள்ள உடலில் உன்னொளி பெருக்கி உம்மில் தினம் வாழ என்னை அபிஷேகம் செய்யும் ஆவியே, என்றும் ஆளுமை செய்யும் ஆவியே. எனக்கென ஒரு வரம் நான் கேட்பேன், எதிலும் உன் முகத்தை தினம் பார்ப்பேன்.